டான் போஸ்கோ வழிகாட்டி. மக்களே, நம்ம இதுக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா, ஒரு 5 வெப்சைட் பத்தி பார்த்தோம். அந்த 5 வெப்சைட் இல்லாம, ஆ இன்னும் வெப்சைட்ஸ்ல எப்படி நம்மளோட கெரியர பில்ட் பண்ணலாம். அபார்ட் ஃப்ரம் த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ, அ இன்டர்ன்ஷிப் ஆம் லைக் நீங்க இன்டர்ன்ஷிப் எனக்கு ஜாப் ட்ரெய்னிங் இந்த ஓரியன்டடா எனக்கு வெப்சைட் வேணும் அப்படின்னா, இன்டென் ஷாலா இதுல போயிட்டு உங்க ப்ரொஃபைல கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் பேசிக் ஐகான்ஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப். இந்த வெப்சைட் மெயினா யூஸ் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட், ஐஐடி எம்ஐடில படிக்கிறவங்க, நாட் ஐஐடி எம்ஐடி, ஈவன் ஃப்ரம் த ஐ மீன் அர்பன் ஆர் ரூரல், என்ன மாதிரி இருந்தாலுமே ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணணும், நான் படிக்கும் போதே எனக்கு ஒர்க் பண்ணணும், எனக்கு மணி இம்பார்ட்டன்ட் கிடையாது, என்னோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணுன்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு லைக் லொகேஷன் பேஸ் பண்ணி, ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி, ப்ரொஃபைல்னா நான் மெக்கானிக்கல் பேக்ரவுண்டா, இல்ல எனக்கு ஒரு கிராஃபிக் டிசைனரா, இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸா, இல்ல ஒரு ஹெச்ஆர்ல படிக்கிறேன், எலக்ட்ரானிக்ஸ்ல, இல்ல கண்டென்ட் ரைட்டிங் ரிலேட்டட் ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணணும், என்னோட ப்ராஜெக்ட் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் நான் ஓனாவே பண்ணணும், ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணி என்னோட நாலேஜ் டெவலப் பண்ணி அதை வச்சு நான் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் வெப்சைட் சொல்வேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டாப் கேட்டகரிஸ், இதுல பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் இன்டர்ன்ஷிப் இருக்கும், எம்பிஏ படிக்கிறவங்களுக்கு, ஒரு பார்ட் டைம் ஜாப்ல இருக்கவங்களுக்கு, சயின்ஸ் ஓரியன்டட் ஸ்டஃப், இன்டர்ன்ஷிப் ஃபார் உமன்ஸ், ஆல் டைப் ஆஃப் இன்டர்ன்ஷிப் நம்ம இன்டர்ன்ஷாலா வெப்சைட்ல பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். மோர் இன்டு இன்டர்ன்ஷிப் கேட்டகரி பை த லொகேஷன் அண்ட் பிளேஸ்மெண்ட் கைடன்ஸ் கோர்சஸ் லைக் நான் என்னோட கெரியரை நான் பில்ட் பண்ணிட்டு நான் இதுலதான் போக போறேன், எனக்கு இதுதான் என்னோட ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க அதுக்கு ஓரியன்டா நீங்க இப்ப இருந்தே என்ன நீங்க உங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா உங்க ஓன் ஸ்டஃப்பா நீங்க போட்டுக்கிட்டே வரலாம். சோ அதுக்கப்புறம் கோர்சஸ்ல பாத்தீங்கன்னா சர்டிபிகேஷன், இங்க நீங்க இன்டர்ன்ஷிப்ல எடுக்கிற எல்லா சர்டிபிகேஷன் கோர்சஸும் பாத்தீங்கன்னா கெட் கவர்மெண்ட் அப்ரூவல் சர்டிபிகேஷன்ஸா இருக்கும். சோ இது ஒரு ஆட் ஆன் அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு. கேட்டகரிஸ் வைஸ் மோர் தென் 80 பிளஸ் கோர்சஸ் இருக்கு, நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே அதை பத்தி தெரியும். பிளேஸ்மெண்ட் கைடன்ஸ் கோர்சஸும் இருக்கும். அதுக்கப்புறம் எம்பிஏ மாஸ்டர் டிகிரி, பர்டிகுலரா பீப்புள் ஃப்ரம் ரூரல்ல இருக்கவங்களுக்கு எனக்கு அப்ராட்ல போய் படிக்கணும் அப்படின்ட்டு வில்லிங் இருக்கும், பட் அவங்களுக்கு ஒரு கைட்லைனே இருக்காது. ஸோ அவங்க ஈஸியா ப்ராப்பரான கைட்லைன் ஆன்லைன்ல டிகிரி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இந்தியாக்குள்ள லைக் ஐஐடி ஐஏஎம்ல படிக்கணும், எனக்கு எம்ஐடில படிக்கணும், ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ப்ராப்பர் கைட்லைன் இந்த டிகிரி ஓரியன்டாவும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட கெரியர் பில்ட் பண்றதுக்கு இந்த வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் கமிங் டு த கன்க்ளூஷன், ஜாப் பண்ணும்போது டாப் கேட்டகரிஸ், டாப் லொகேஷன், பிளேஸ்மெண்ட் கோர்சஸ். ஸோ எனக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த மாதிரி சிட்டிஸ்ல எனக்கு பெங்களூர் வேணும், எனக்கு பாத்தீங்கன்னா டெல்லியில வேணும், எனக்கு ஹைதராபாத்ல வேணும், சென்னையில வேணும். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் ஜாப் லொகேஷன்ஸ்க்கு நீங்க ஜாப் அப்ளை பண்ணிக்கலாம் இன்டர்ன்ஷாலால. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நோட்டிபிகேஷன், அதுக்கப்புறம் இன்பாக்ஸ் உங்களுக்கு வரக்கூடிய நோட்டிபிகேஷன், அதுக்கப்புறம் ப்ரொஃபைல், ஜஸ்ட் அப்ளிகேஷன், புக் மார்க், எடிட் யுவர் ரெஸ்யூமே, ப்ரிஃபரன்சஸ், சேலரி டிப்ஸ், அதுக்கப்புறம் ஆட் ஆன் மோர். ஸோ இப்படிதான் ஜென்ரலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணது இப்படிதான் இருக்கும் இன்டென்ஷனலா இந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ நீங்க ஜஸ்ட் உங்களோட ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ப்ராப்பர் சர்டிபிகேஷன் அதுவே ரெக்கமெண்ட் பண்ணும். அதுல நீங்க ரிவ்யூஸ் இருக்கும், எத்தனை பேர் லேர்ன் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். பிளேஸ்மெண்ட் கேரண்டி கோர்சஸும் அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் பேமெண்ட் இருக்கும், சம்டைம்ஸ் ஃப்ரீ கோர்சஸ் இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த வெப்சைட் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் இன்டென்ஷா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப்னா டாட் கோயின், ஏபிஎன்ஏ டாட் சிஓ இப்படின்ட்டு நீங்க போட்டு நீங்க அந்த வெப்சைட்குள்ள போனீங்கன்னா இந்த பேஜ் இப்படிதான் இருக்கும். ஸோ இங்க எம்ப்ளாயர் லாகின், கேண்டிடேட் லாகின், நீங்க ஒரு கேண்டிடேட்னா கேண்டிடேட் லாகின்குள்ள போயிட்டு உங்க டீடைல்ஸ் என்டர் பண்ணுங்க. இங்க இருக்கக்கூடிய பேசிக் ஐகான் சொல்றேன் நானு. ஜாப்ஸ் லைக் எனக்கு எந்த மாதிரி ஷிஃப்ட் வேணும், உமன்ஸ்க்கு இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ், இல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோமா, பார்ட் டைமா, நைட் ஷிஃப்டா, இன்டர்நேஷனல் ஜாப் வேணுமா, இல்ல சிட்டி பேஸ் வேணுமா, டிபார்ட்மெண்ட் பேசிஸ் வேணுமா, எனக்கு இந்த குவாலிஃபிகேஷன் பேசிஸ், நான் 10th தான் படிச்சிருக்கப்பா, எனக்கு என்ன ஜாப் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி ஓரியன்டா ஸ்டஃப், நான் டிப்ளமோ படிச்சிருக்கேன், இல்ல எனக்கு போஸ்ட் கிராஜுவேஷன், ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஜாப்ஸும் வரும். இது கெரியர்
கேம்பஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஐகான்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒரு ரெஸ்யூமை பில்ட் பண்ணலாம். நீ ரெஸ்யூம் பில்ட் பண்ணிட்டு எனக்கு கரெக்டா இருக்கா இல்லையா அதை பத்தி ஃபீட்பேக் வேணும். ஜஸ்ட் கோ அண்ட் ஆட் யுவர் ரெஸ்யூம் அண்ட் செக் யுவர் ஃபீட்பேக். அதுக்கப்புறம் எனக்கு கவர் லெட்டர் ஜென்ரேட் பண்ணணும். ஒரு இன்டர்வியூக்கு நான் எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி டு சக்சஸ் பண்ணலாம். ஒரு பிளாக்ஸ் எப்படி நம்ம வந்து லைக் இது வந்து பாத்தீங்கன்னா மோர் வீடியோ இன்ட்ராக்ஷனா இருக்கும். நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இங்க வந்து 50+ lakhs ஆஃப் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ நீங்க எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் டூ, மூவிங் இன்டு டைம்ஸ் ஜாப். இந்த ப்ரொஃபைல் இப்படிதான் இருக்கும். பேசிக் ஐகான் ஆஸ் யூஷுவல் ஜாப்ஸ், லேர்னிங், ரெஸ்யூம் சர்வீசஸ் இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் போட்டு நீங்க ஜாப்ஸ் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிலேட்டடான ஜாப்ஸ் வரும். அதோடைய டீடைல்ஸை வியூ பண்ணிக்கோங்க. ஐடி ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு ஜென்ரலாவே தெரியும். லைக் இப்போ ட்ரெண்டிங்கா பூமிங்கா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் டெவாப்ஸ் இன்ஜினியரிங், அசூர், மைக்ரோசாஃப்ட் ஓரியன்டட், ஏடபிள்யூஎஸ். ஸோ இந்த மாதிரி டெவாப்ஸ் இன்ஜினியர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாப்ஸ் வந்து ரொம்ப பீக்கா இருக்கு. ஸோ அதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்றத நீங்க சர்வீஸ் ஓரியன்டா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோடா, இல்ல லினக்ஸா, இல்ல விஷன் கண்ட்ரோலா, சிஐசிடி பைப்லைனா, ஸோ இந்த மாதிரி வந்து அதுக்கேத்த மாதிரி இந்த லொகேஷன்ல அவங்க உங்களுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ லேர்னிங் போர்ட்டலுக்குள்ள போனீங்கன்னா நீங்க இதுக்கு என்னென்னலாம் லேர்ன் பண்ண இதுக்கு ரிலேட்டடா இந்த ஜாபுக்கு ரிலேட்டடா என்னென்ன லேர்ன் பண்ணலான்ற ஐடியாஸும் வந்து உங்களுக்கு இந்த வெப்சைட்ல கிடைக்கும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இன்னீட் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு இன்னீட் யூஸ் பண்ணுவாங்கன்னா கம்பெனிஸ் ரிவ்யூ பண்றதுக்கு சேலரி கைட்லைனுக்காக தான் வந்து இன்னீட வந்து அதிகமா யூஸ் பண்ணுவோம். இன்னீட் வந்து பாத்தீங்கன்னா தென் வேர்ட் இட் செல்ஃப் இட் சேஸ் இட் ஹேஸ் it will provide you a good feature about the company. உனக்கு நீ அந்த கம்பெனி பத்தி நல்ல ஒரு ரிவ்யூவும் அதை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்டீட் யூஸ் பண்ணீங்கன்னா லைக் ஹோம் பேஜஸ்ல இப்படிதான் இருக்கும். ஜாப்ஸ் ஃபார் யூ ரீசன்ட் சர்ச்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கம்பெனி ரிவ்யூஸ் இருக்கும். அதுக்கப்புறம் சேலரி கைட்லைன்ஸ். ஸோ இதுலயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்தெந்த கம்பெனிஸ் வந்து லைக் இவ்வளோ பேர் ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. 10 lakh பீப்புள் வந்து யூஐ பத்தி சொல்லியிருக்காங்கன்னும் போது அதுல எவ்வளவு ஓப்பனிங்ஸ் இருக்கு, கொஸ்டின், சேலரி ரிலேட்டட் ஸ்டஃப். ஸோ நீங்க அதை பத்தி நான் வந்து பாப்புலர் கம்பெனிஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன கம்பெனி வேணாலும் நீங்க அந்த கம்பெனியை வந்து இங்க நேம் போட்டு ஃபைண்ட் த கம்பெனின்னு போட்டு அதுக்கு ரிலேட்டடான ஸ்டெப்ஸ் வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். சேலரி கைடுன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா லைக் எனக்கு வந்து நான் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நான் ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சரா இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஆவரேஜ் சேலரி எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற டீடைல்ஸ் வந்து பேசிக் லெவல்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்க உங்களோட கரண்ட் மார்க்கெட் ட்ரெண்டுக்கு நீங்க வந்து என்ன அளவுக்கு வேல்யூ, நீங்க எப்படி உங்களை இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போலான்ற ஒரு ஐடியாஸ் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னீட்ல கிடைக்கும். இதுலயும் இன்பாக்ஸ் இருக்கும், நோட்டிபிகேஷன்ஸ் இருக்கும், ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணீங்கன்னா ஒன்ஸ் யுவர் ப்ரொஃபைல் அப்டேட்டட் அப்படி சொல்லிட்டு வரும். திஸ் இஸ் ஹவ் திஸ் வெப்சைட் இஸ் ஒர்க்கிங் ஆன். நீங்க வந்து இதை கொஞ்சம் நீங்க லைக் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பாய் பாய். குட் நைட்.